நம்ம எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் ரிவ்யூ பண்ணும்போது இது வரைக்கும் ரிவ்யூ பண்ண மோஸ்ட் ஆஃப் த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் அதாவது ப்ரீமியம் பிராண்ட்ஸில் இருந்து டிவிஎஸ், ஓலா, அந்த S1 ப்ரோ ஆகட்டும், ஏத்தரோட பிராண்ட் ஆகட்டும், எல்லாமே வந்து ஒரு நார்மலான பெட்ரோல் ஸ்கூட்டர் 125cc பெட்ரோல் ஸ்கூட்டர் எடுத்தோம்னா ஒரு 1,15,000 1,20,000 வந்து ஆன் ரோடு வரும். ஆனால் இது எல்லாமே வந்து காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. நம்ம மற்றபடி கொஞ்சம் காஸ்ட் கம்மியான இது பார்க்கும்போது அது வந்து குவாலிட்டி எப்படி இருக்கும், சைனீஸ் இம்போர்ட்டடா அப்படிங்கிற ஒரு இது எல்லாமே இருக்குது. அதில் வந்து என்னென்னா ஓலாவோட S1X அப்படிங்கிற அந்த சீரீஸ் வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த S1Xோட ரீசெண்ட் அப்டேட்ஸ் பற்றி கூடவே வந்து அந்த S1Xல S1X Plus அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு மாடலோட ஃபுல் டீட்டெயில்டான ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம். இன்ட்ரடக்ஷன்லேயே வந்து நம்ம ப்ரைஸ் வழக்கமாக சொல்கிறது இல்லை, ஆனால் இதில் வந்து ப்ரைஸ் கண்டிப்பாக கோட் பண்ணி ஆகணும். இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கக்கூடிய S1X Plusஸோட ஆன் ரோட் ப்ரைஸை வந்து அரௌண்ட் 97,000 தான் வருது. அதே நேரத்தில் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா டெஸ்டட் ரேஞ்ச் வந்து 151 கிலோமீட்டர்ஸ் வருது. ட்ரூ ரேஞ்ச் வந்து எக்கனாமியில் 125 கிலோமீட்டர், நார்மல் மோடில் 100 கிலோமீட்டர் அப்படின்ட்டு நல்ல ரேஞ்சும் இருக்கக்கூடிய ஒரு ப்ராக்டிக்கலான ஸ்கூட்டராக இருக்குது. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ப்ராக்டிகாலிட்டி எப்படி இருக்குது, வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது, சார்ஜிங் எல்லாத்தையும் பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துருக்கிறது சக்கரம் கார்ஸ் அண்ட் பைக்ஸ். ஒருவேளை நீங்கள் நம்ம சேனலில் முதல் தடவையாக பார்க்குறீங்க, இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் வீடியோஸை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகுது. இப்போ நம்ம இந்த வண்டியோட டீட்டெயிலிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஓலாவோட அந்த ஓவரால் லைனப்பை பார்ப்போம். ஓலா S1 Pro அப்படிங்கிறது தான் அவங்களோட மோஸ்ட் ப்ரீமியம் ஆஃபரிங். அதோட ஜெனரேஷன் 2 வந்து இப்போ சேலில் போயிட்டுருக்கு. நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி நம்ம மார்த்தாண்டம் ஓலா அந்த ஷோரூமில் இருந்தே நம்ம ரிவ்யூ பண்ணியிருந்தோம். ஓலா S1 அந்த ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் S1 ப்ரோவோட ஃபஸ்ட் ஜென்ரேஷன், அதோட லிங்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. Gen 2ல் வந்து கொஞ்சம் அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க, அதான் மோஸ்ட் ப்ரீமியம். அடுத்ததாக வந்து ஓலா S1 Air அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அதுவுமே ஆல்மோஸ்ட் லுக்கிங் சிமிலர் டு இந்த S1X தான். கூட இதில் வந்து உங்களுக்கு கவர் ஆகி வரும். இது வந்து கொஞ்சம் எக்ஸ்போஸ்டாக இருக்கிற மாதிரி சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் தான். அது வந்து பார்த்தோம்னா ஒரு 7-inch டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளேயோட உங்களுக்கு வருது. அடுத்ததாக வந்து இந்த ஓலா S1X அப்படிங்கிறது தான் அவங்களோட மோஸ்ட் அஃபோர்டபுளான அந்த சீரிஸ். இந்த S1Xலேயே வந்து பார்த்தோம்னா 3 பேட்டரி பேக்ஸில் வந்து இந்த S1X அப்படிங்கிற மாடல் வந்து கிடைக்கும். அதில் வந்து பேசிக் மாடல் வந்து பார்த்தோம்னா 2 kWh பேட்டரியோட வருது. அது வந்து 95 கிலோமீட்டர் தான் வந்து உங்களுக்கு அந்த டெஸ்டட் ரேஞ்சே வருது. ரியல் டைம் ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 80, நார்மல் மோடில் வந்து 70, எக்கனாமி மோடில் 80, 70 வரும். அதுக்கு அடுத்தது வந்து 3 kWh பேட்டரி பேக் வருது. 3 kWh பேட்டரி பேக்கில் S1Xும் இருக்குது, S1X Plusஸும் இருக்குது. ஸோ இந்த ப்ளஸ் மாடலில் நார்மல் எக்ஸுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த S1X Plusஸில் வந்து உங்களுக்கு இந்த 5 inchல வந்து டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதில் வந்து மற்ற நார்மல் எக்ஸ் எல்லாத்துலேயுமே 4.3 inch டிஸ்பிளே வரும். இதில் வந்து ஃபிசிக்கல் கீ கிடையாது, அந்த ப்ராக்சிமிட்டி பேஸ்டு அந்த பாஸ்கோட் அன்லாக் வந்து இதில் வந்துடும். மற்ற 3 மாடல்ஸ்லேயுமே வந்து ஃபிசிக்கல் கீ வந்துடும். அடுத்ததாக இந்த S1Xல வந்து 3 kWh, அதில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 125 கிலோமீட்டர் அந்த ரியல் ரேஞ்ச், 150 கிலோமீட்டர் வந்து டெஸ்டட் ரேஞ்ச் வந்து வந்துடும். 4 kWh பேட்டரி வந்து இந்த S1Xல வந்து டாப் வேரியன்ட் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஆனால் 4.3 inch ப்ளஸ் வந்து ஃபிசிக்கல் கீ தான் வரும். அதோட மேக்ஸிமம் ரேஞ்ச் பார்த்தோம்னா டெஸ்டிங்கில் வந்து 190 கிலோமீட்டர்ஸ் வந்து மேக்ஸிமம் ரேஞ்ச் வருது. ட்ரூ ரேஞ்ச் பார்த்தோம்னா அந்த S1X 4 kWh பேட்டரியில் வந்து 160 கிலோமீட்டர் எக்கனாமி மோட்லேயும் 134 கிலோமீட்டர் நார்மல் மோட்லேயுமே வந்து வருது. இப்போ இந்த S1Xோட ப்ரைஸிங் வந்து நம்ம சொல்லிட்டோம், ஆல்மோஸ்ட் வந்து 97,000 வந்து ஆன் ரோடாகவே நம்ம மார்த்தாண்டம் ஈஸிலேருந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஓலாவோட அந்த ஷோரூமில் இருந்து. ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம இந்த ஷூட் பண்ணுறது வந்து ஏப்ரல் லாஸ்ட்டில் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஏப்ரல் எண்டு வரைக்கும் தான் அந்த ப்ரைஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சின்ன ஒரு சேஞ்ச் இருக்கலாம் அப்படின்னு நமக்கு நியூஸ் பார்க்கும்போது தெரியுது. என்னென்னா கவர்மெண்ட் பாலிசிஸ் அந்த சப்சிடிஸ் மாறும்போது அந்த ப்ரைஸஸ் ஆர் சப்ஜெக்ட் டு சேஞ்ச். ஸோ நீங்கள் வந்து வாங்குறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா இம்மீடியட்டாக நம்ம 2 பேரோட அந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ் நம்பர் வந்து இருக்குது, அவங்கள வந்து இம்மீடியட்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க வந்து கரெக்டான ப்ரைஸ் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. வாங்க அடுத்து டிசைன் டீட்டெயிலிங் உள்ள போவோம். ஓவரால் சில்லவுட்டை பார்த்தோம்னா கரெக்டாக வந்து அந்த ஓலாவோட அந்த ஃபஸ்ட் ஜென் அந்த S1 Pro அவங்க லான்ச் பண்ணியிருந்த போது என்ன சில்லவுட் இருந்துச்சோ அதே தான் வந்துருது. இந்த S1Xல பார்த்தோம்னா நல்ல ஃபங்கியான டோல் டோன் கலர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, சூப்பராகவே இருக்குது. பார்த்தோன்னா இதில் வந்து ஒரு வயலட் அல்லது லேவெண்டர், கொஞ்சம் டார்க்கான ஒரு லேவெண்டர் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் குட்டி குட்டியாக அந்த ப்ளஸ் அந்த எலக்ட்ரான்ஸ் எலக்ட்ரிக் சைன் அந்த பாசிட்டிவ் அதுக்கான ஒரு இதாக தான் இருக்கும். ப்ளஸ் சைன் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க, நீட்டாகவே இருக்குது. அப்புறம் வந்து இந்த ஃபேஸில் வந்து பார்த்தோம்னா S1Xல மட்டும்தான் இந்த போர்ஷன் வந்து உங்களுக்கு எக்ஸ்போஸ்டாக இருக்கும். இந்த ஹெட்டு வந்து குட்டியாக எப்படி ஒரு யூனிட்டாக இருக்கும். S1 Air ஆகட்டும் S1 Pro ஆகட்டும் ரெண்டுலேயுமே வந்து இது வந்து ஃபுல்லாக கவர்டாக இருக்கும். ஒரு ஃபேஸ் மாதிரி
இந்த சுற்றி வந்து ஒரு எல்இடி, அதுக்குள்ளாடி வந்து 2 எல்இடி ப்ரொஜெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க. சின்ன ஒரு வைசர் க்யூட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஸ்டாண்டர்டான விஷயங்கள் தான் உங்களுக்கு மிரர்ஸ் வந்து ரவுண்ட் ஸ்டைல்லே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிரேக் லிவர், ஆக்சிலேட்டர் இது எல்லாமே வருது. அந்த போர்ஷனில் ஃப்ரண்ட் வந்து க்ளீனான ஒரு போர்ஷன் தான். அதில் தான் வந்து உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பிளேட்டுமே வருது. அதுக்கு கீழே அடுத்து கான்ட்ராஸ்டான பிளாக் கலரில் வந்து உங்களுக்கு அந்த இண்டிகேட்டர்ஸுமே வந்து அதிலே தான் வந்து உங்களுக்கு எம்பெட் ஆகுது. நீட்டாக க்யூட்டாக இருக்கக்கூடியது. கீழே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மட்கார்டுமே வந்து ஃபைபரில் நல்ல ஹார்டான ஃபைபர் தான், ஆக்சுவலாக நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஃபைபரில் வந்து கொடுத்துருக்காங்க. டெலஸ்கோபிக் ஃபோர்க் S1 அந்த S1 ப்ரோ மாடலில் வந்து ஃபஸ்ட் ஜெனில் வந்து ஒரு சிங்கிள் ஷாக்காக வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து நிறைய ஃபெயிலியர்ஸ் எல்லாம் இருந்த மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க, கண்டிப்பாக எல்லோரும் பார்த்துருப்போம். அது எல்லாமே ரெக்டிஃபை பண்ணி டுவல் அந்த டெலஸ்கோபிக் ஃபோர்க்ஸாகவே வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அப்புறம் வந்து ஃப்ரண்ட் வந்து ட்ரம் பிரேக்ஸ் தான் வந்து வருது. பிரேக்ஸுமே வந்து அடிக்கேட்டாக இருக்குது, நம்ம நல்லா டெஸ்ட் பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்தோன்னா அப்படியே சைடில் வந்தீங்கன்னா இந்த ஃப்ளோர் பேனலை வந்து ஆக்சுவலாக ஃப்ளாட் ஆகியிருக்காங்க. அந்த S1 ப்ரோவில் வந்து பார்த்தோம்னா இதில் ஒரு சின்ன பம்ப் மாதிரி இருக்கும், அந்த பேட்டரி எல்லாமே அக்கௌண்ட் பண்ணுறதுக்கு. பேட்டரியுமே பார்த்தோம்னா அந்த IP67 ரேட்டிங் எல்லாமே வந்து வரக்கூடிய ஸ்டாண்டர்ட் சைஸில் வந்து சூப்பராகவே இதில் வந்து பேட்டரி கொடுத்துருக்காங்க. பேட்டரியில் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா, இப்போ நீங்கள் எந்த ஓலா வண்டி வாங்கினாலுமே 8 இயர்ஸுக்கான பேட்டரி வாரண்ட்டி வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வந்து அதிலே வந்து வந்துடுது. அடிஷ்னலாக முன்னாடியெல்லாம் நம்ம எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி அந்த மாதிரிலாம் பார்த்தா இந்த 8 இயர்ஸ் அப்படிங்கிற லெவலுக்கெல்லாம் போகும். மெயினாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னாலே பேட்டரி மட்டும்தான் எல்லாரோட கன்சர்ன். அதை வந்து மக்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கொடுக்கறது மாதிரி பேட்டரிக்கு 8 வருஷம் வாரண்ட்டி வந்து அவங்க ப்ரைஸ்லேயே வந்து இன்க்ளூடடாக கொடுக்குறாங்க. அடுத்தது விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, நமக்கு ஸ்டோரேஜ் ப்ராக்டிகாலிட்டி அப்படிங்கிறது ஸ்கூட்டருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். ஸோ ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் சைட்ஸில் வந்து உங்களுக்கு நீட்டான ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் இருக்குது. கொஞ்சம் டீப்பாகவே இருக்குது. ஃபோன், குட்டியான வாட்டர் பாட்டில் எல்லாமே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு பார்சல் ஹூக் நீட்டாகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த பார்சல் ஹூக் வந்து ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. கீழே இந்த போர்ஷனில் சின்னதாக வந்து மேபி கொடுத்துருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்து அப்படியே சீட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி நல்ல ஒய்டான சீட், அது கரெக்டாக நம்ம அப்படி ஏறி உட்காந்தாலே பார்த்திங்கன்னா ரைடர் வந்து கரெக்டாக அப்படி நமக்கு காலை செட் ஆகிற மாதிரி இருக்குது. பில்லியனுக்குமே வந்து நல்ல விட்டு இருக்கக்கூடிய நல்ல ஒய்டான, அதே நேரத்தில் நல்ல சாஃப்டான குஷன் இருக்கக்கூடிய சூப்பரான சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீட்டான ஒரு கிராப் ரெயில். அதாவது இந்த வண்டியை பொறுத்தவரை இந்த S1X அப்படிங்கிற மாடலே வந்து அவங்க பயங்கர ஸ்டைல் அப்படி எதுவுமே போகாமல் ப்ராக்டிகாலிட்டியில் எந்த விதத்துலையும் குறை வைக்காமல் பண்ணியிருக்காங்க இந்த டிசைன் ஓவரால் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இதில் தான் வந்து அந்த சார்ஜிங் சாக்கெட்டுமே வந்து வருது. நமக்கு ஜஸ்ட் அந்த ப்ரெஸ் பண்ணாலே அதுவே வந்து ஓப்பன் ஆகிடுது. கூடவே அந்த சார்ஜிங் பார்த்தோன்னா போர்ட்டபிளான ஒரு 500 வாட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சார்ஜர் வந்து வருது. இதுக்கு சார்ஜிங் டைம் வந்து 0 to 100 வந்து 7.4 hours வந்து உங்களுக்கு சார்ஜிங் டைம் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நம்ம சார்ஜ் பண்ண வேண்டிய நாள் வந்து அந்த ஓவர் நைட்டில் அப்படியே சார்ஜ் பண்ணோம்னாலும் நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்தது ரியர் அப்புறம் சைடு அப்படின்னு பார்த்தாலுமே நல்ல க்ளீனாக சிம்பிளாக தான் இருக்குது. இதில் வந்து அப்படி ரவுண்டாக வரக்கூடிய நடுவில் வந்து உங்களுக்கு பிரேக், அப்புறம் வந்து 2 சைடு இண்டிகேட்டர்ஸ் எரியிற மாதிரியான செட்டப். கீழே வந்து உங்களுக்கு நம்பர் பிளேட் வித் வந்து அந்த அதுக்கான லைட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ரியர்லேயுமே சஸ்பென்ஷன் பார்த்தோன்னா டுவல் ஷாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது லெஃப்ட் சைட்லேயும் சரி ரைட் சைட்லேயும் சரி அந்த காயில் ஸ்ப்ரிங் எல்லாம் போட்டு நீட்டான ஷாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடியுமே வந்து ட்ரம் பிரேக் தான். ரெண்டுமே வந்து 12 inch வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 90/90 செக்ஷன் இருக்கக்கூடிய அந்த டயர்ஸ் தான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பொறுத்தவரை டிசைன் வந்து க்ளீன் அண்ட் சிம்பிளாக சிட்டிக்கு உள்ளாடி அந்த அர்பன் என்வரன்மெண்ட்டுக்கு செட் ஆகிற மாதிரியும் ப்ராக்டிகாலிட்டியில் எந்த குறையும் இல்லாமல் நீட்டாகவே இருக்குது. அப்படியே வந்து அன்லாக் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இப்போ வந்து அந்த கீலெஸ் சிஸ்டம் தான். இதில் ஸ்டாண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ வந்து பாஸ்கோட் அப்படின்ட்டு வந்து நமக்கு கேட்குது. இதில் ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கில் பார்த்தோம்னா இதுதான் வந்து அந்த பாஸ்கோடுக்கான இது என்னென்னா இது 0 இது 1. ஸோ இதில் வந்து நமக்கு அந்த பாஸ்கோடை நம்ம போடுவோம். இப்போது ஓகே, பாஸ்வேர்டை போட்ட உடனே வண்டி வந்து அன்லாக் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா இதுதான் வந்து அந்த 5 inch செக்மெண்டட் டிஸ்பிளே அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நமக்கு காம்ப்ளெக்ஸான எல்சிடி அது இதெல்லாம் கிடையாது. நீட்டான ஒரு செக்மெண்டட் அந்த எல்சிடி டைப்பில் இருக்கக்கூடிய டிஸ்பிளே தான். ஓடோமீட்டர், ட்ரிப் மீட்டர், உங்களுக்கு பேட்டரியோட பர்சன்டேஜ் இது, அப்புறம் வந்து பார்க்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ பார்க் மோட், அதாவது டிஃபால்ட்டாக வந்து பார்க் மோடில் தான் இருக்கும். நம்ம ஸ்டாண்டை போட்டோம் அப்படின்னாலே பார்க் போயிடும். இப்போ ஸ்டாண்ட்லேருந்து நம்ம ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி எடுத்தனால பார்க்கில் இருக்குது. அதை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா பிரேக்கை ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி ரைட் சைடில் எங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் சிம்பிள் இருக்குது, ஒரு தண்டரோட சிம்பிள். அதை ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு நார்மல் அப்படிங்கிறது வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த மோடை மாற்றுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இந்த பட்டனை ஜஸ்ட் ஒருக்கா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே ஸ்போர்ட் ஆகுது. அதே நேரத்தில் எக்கனாமி மோடும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. எக்கனாமி மோடுக்கு வந்து இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எக்கனாமி மோடுக்குமே இது மாறிடுது. ஸோ நமக்கு எப்போவுமே நார்மல்லே இருக்கட்டும். லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த லைட் ஹை பீம், லோ பீம் அதுக்கான அந்த லைட் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து நம்ம நார்மலில் இருக்கும்போது ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ரிவர்ஸை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம
அதாவது ஆக்சிலேட்டரை ரிவர்ஸில் கொடுத்தாலே வந்து அந்த ரிவர்ஸில் வந்து வண்டி போகுது. ஒரு கவர்டை ப்ரெஸ் பண்ணோன்னா ஓகே ஆயிடுச்சு. அடுத்ததாக வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து நம்ம நார்மல் மோடில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 50 or 60 அந்த மாதிரி ஒரு ஸ்பீடில் நம்ம போயிட்டு இருக்கும்போது இந்த பட்டனை ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து க்ரூஸ் வந்து செட் ஆயிரும். நம்ம அதுவுமே வந்து டிரைவிங்கில் வீடியோவில் இருக்கும், கண்டிப்பாக அதையுமே மிஸ் பண்ணாதீங்க. அடுத்ததாக வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ், இப்போ ரைட் லெஃப்ட் அது ஒருக்கா கூட ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆயிடுது. இது வந்து ஹார்னுக்கான பட்டன். இவ்வளோ தான் வந்து நமக்கு ஆக்சுவலாக இதுதான் வந்து அந்த செலெக்ஷன் கீ அப்படிங்கிற மாதிரி. அடுத்ததாக வந்து நமக்கு அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வந்து 34 liters வந்து கொடுத்துருக்காங்க. அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு என்னென்னு பார்த்தோம்னா இப்போ பார்க் மோடில் தான் இருக்குது, நார்மலாக சைட் ஸ்டாண்ட் போட்டிருக்கோம். இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ட்ரங்க் ஓப்பன் அப்படின்னு அது காமிச்சிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் வந்து நல்லா அடிக்குவேட்டாகவே இருக்குது. ஒரு யூஎஸ்பி சார்ஜர் அந்த மாதிரி விஷயங்களோ இல்லை ஒரு எல்இடி லைட், என்ன இவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்கிறதுனால ஒரு எல்இடி லைட் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சராக இருந்திருக்கும். இப்போ வந்து ட்ரங்க் க்ளோஸ்ட் அப்படிங்கிறதுமே எல்லாமே வந்து டிஜிட்டலாக சென்ஸ் பண்ணு. ட்ரங்க் க்ளோஸ்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ஆஃப் ஆச்சுது. இப்போது நம்ம ஏறி உட்காந்து பார்க்கும்போது அந்த எர்கனாமிக்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம முதல்ல பேசிக்காக சொல்லியிருந்தோம், இருந்தாலும் இதில் வந்து பார்த்தோன்னா இப்போ நான் ஒரு ஹைட்டான ஆள், ஒரு 177 centimeters வந்து என்னோட ஹைட். அதில் கூட வந்து பார்த்தோன்னா ஃபுல் டர்ன் நார்மலாக காலை வச்சுருக்க பொசிஷனில் வச்சுருக்கோம். ஃபுல் லாக் டர்ன் பண்ணாலும் இடிக்கலை ஒன்று. அதுக்கப்புறம் வந்து சீட்டுமே வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. கொஞ்சம் ஷார்ட்டான ஆட்களுக்குமே வந்து ஈஸியாக கால் எட்டுற மாதிரி தான் வந்து இருக்கும். ஏன்னா நான் என்னோட முட்டு வந்து இவ்வளோ ஃப்ளெக்ஸாக மடங்கி இருக்குது, அவங்களுக்கு ஃபுல் ஸ்ட்ரெச்லேயாவது கரெக்டாக ஈஸியாக கிடைக்கும். பின்னாடி சீட்லேயுமே ஆக்சுவலாக வந்து நம்ம தம்பி வந்து உட்காந்து பார்த்தாங்க. அதில் வந்து என்னென்னா நல்ல வைடு சீட்டுக்கு வந்து எந்த ப்ராப்ளமே இல்லை, நல்ல குஷனியாக சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த ஓலா S1X ப்ளஸ்ஸை வந்து வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலிங் பார்ப்போம். இதோட பீக் பவர் அவுட்புட் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மோட்டார் பவர் வந்து 6 kW வரைக்கும் வந்து அந்த பீக்கான பவர் அவுட்புட் வந்து இருக்குது. ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான், டெஸ்ட் சைக்கிளில் வந்து 150 km இந்த ரேஞ்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நமக்கு ட்ரூ ரேஞ்ச் அப்படிங்கிறது எக்கனாமி மோடில் 125 km, நார்மல் மோடில் வந்து 100 km அப்படிங்கிற அந்த ரேஞ்சில் வந்து நமக்கு அந்த ட்ரூ ரேஞ்சுமே வந்து கிடைக்குது. ஸோ இதில் வந்து எக்கனாமி, நார்மல், ஸ்போர்ட்ஸ் அப்படின்ட்டு 3 மோடு வந்து இருக்குது. இப்போ ஆக்சலரேஷனை பொறுத்தவரை 0 to 40 வந்து 3.3 seconds, 0 to 60 வந்து 5.5 seconds அப்படிங்கிற அந்த ஒரு சூப்பரான டைம். என்னென்னா ஸ்போர்ட் மோடில் எல்லாம் வந்து அப்படி கொடுக்கும்போது டக்குன்னு வந்து அந்த பவர் வந்து நமக்கு சர்ஜாக வந்து கிடைக்குது. அதுதான் வந்து ஒரு என்கேஜிங் அண்ட் ஒரு எந்தூசியாஸ்டிக்கான ஒரு இதுதான். மோட்டர் டைப்பு பார்த்தோன்னா நமக்கு ஹப் மோட்டர் தான் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பேட்டரியோட கெப்பாசிட்டி நம்ம மேலே சொன்னோம் 3 kWh வந்து பேட்டரியோட கெப்பாசிட்டி வருது. வண்டி ஓவரால் ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ஒரு 160 mm வந்து உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் வருது. அதனால வந்து நமக்கு இப்போ ரஃப்பான ரோட்ஸ்லேயுமே வந்து ஓட்டுறதுக்கும் பெரிய ஒரு பாதர்சமாவோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இன்னொன்று வெயிட்டுமே வந்து 108 kilograms தான் வந்து வெயிட்டுமே. ஸோ ஒரு நார்மல் பெட்ரோல் ஸ்கூட்டரில் என்ன வெயிட் இருக்குமோ சேம் அமௌண்ட் ஆஃப் வெயிட்டு தான் வந்து இதுலேயுமே இருக்குது. அதனால் ஈஸியாக ஓட்ட முடியுது. நல்ல கம்ஃபர்டபுளாக இப்போது ஒரு டாலான பர்சனாக இருந்தால் கூட நமக்கு நல்ல ரிலாக்ஸ்டான ஒரு ரைடிங் பொசிஷன் வந்து கிடைக்குது. கை வந்து ரொம்ப வலிக்கிறதோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நல்ல ரிலாக்ஸ்டாக வந்து நம்மளால் இருக்க முடியுது. ஒரு பில்லியன் இருந்தால் கூட அதுக்கான நல்ல ஸ்பேஸ் இருக்கக்கூடிய நல்ல வைட் அண்ட் குஷனி சீட்ஸ் இருக்கிறதுனால அதுவுமே வந்து எந்த ப்ராப்ளமே இல்லை. அப்படி ஸ்மூத்தாக க்ரூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராகவே இருக்குது. எக்கனாமி மோடில் பார்த்தோம்னா மேக்ஸிமமாக வந்து ஒரு 43-45 வரைக்கும் வந்து km/h அந்த ஸ்பீடு வந்து போகுது. அடுத்தது நார்மல் மோடுக்கு மாற்றினோன்னா அப் டு வந்து ஒரு 70 km வரைக்கும் வந்து நார்மல் மோடில் அந்த ஸ்பீடு மேக்ஸிமம் போகுது. அடுத்ததாக வந்து ஸ்போர்ட் மோட் பார்த்தோம் அப்படின்னா அதோட டாப் ஸ்பீடான 90 வந்து ரொம்ப ஈஸியாகவே வந்து அட்டைன் ஆகுது. அடுத்ததாக வந்து நமக்கு ஸ்டாப்பிங்கான அந்த பிரேக்ஸோட பவர் அப்படின்னு பார்த்தோம்னா கம்பைன்டு பிரேக்கிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. நீட்டாக சூப்பராக பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பிரேக்ஸ் தான். இந்த வண்டிக்கு தேவையான நீட்டான ஸ்டாப்பிங் பவர், எந்த விதமான ஜெர்க்கோ எதுவுமே இல்லாமல் சூப்பராகவே வந்து அந்த ஸ்டாப்பிங் பவருமே கொடுக்குது. அதில் எந்த ப்ராப்ளமுமே இல்லை. இப்போ ஸ்போர்ட் மோடில் வந்து நம்ம 90 அப்படியே க்ரூஸ் பண்ணிட்டு போகிறா கூட அந்த ஸ்டெபிலிட்டியுமே நல்லாவே இருக்குது. என்னென்னா S1 ப்ரோவில் வந்து பார்த்தோம்னா 120 km/h ஸ்பீடு வரைக்கும் வந்து நமக்கு அந்த மேக்ஸிமம் ஸ்பீடு டாப் ஸ்பீடு வந்து இருக்குது. ஸோ அதில் இருந்து டிரைவ் பண்ண சாசி தான். சின்ன சேஞ்சஸ் தான் இருக்குது. என்னென்னா ஓவரால் ஸ்ட்ரக்சர்லேயுமே பெரிய சேஞ்சஸ் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால அந்த ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது ராக் சாலிடாக சூப்பராகவே இருக்குது. சஸ்பென்ஷன் ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட் ஓரியன்டான ஒரு சஸ்பென்ஷன் டியூன் தான். நம்ம இப்போது கொஞ்சம் பேடான பேட்சில் போனாலும் நம்மளை நல்ல குஷியாக அப்படி நல்ல கம்ஃபர்டபுளாக வச்சுக்கக்கூடிய அந்த சீட்ஸோட குஷன் ஆகட்டும் எல்லாமே வந்து நம்மளை நல்லாவே கம்ஃபர்டபுளாக வச்சுருக்கக்கூடிய ஒரு இதுதான். ஸோ அந்த சாஃப்ட்னஸ் கொஞ்சம் இருக்கிறதுனால
ஸ்லோ ஸ்பீட்ஸில் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் வந்து ஒரு ஃப்ளோட்டியான ஒரு ரைடு நமக்கு அப்பப்போ கொஞ்சம் ஃபீல் ஆகும். பட் அது ஒரு நெகட்டிவ் கண்டிப்பாக கிடையாது. என்னென்னா என்னை பொறுத்தவரை சிட்டியில் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களுக்கான ஒரு இதுதான் வந்து இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் எல்லாமே. ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போதும் கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு டியூனிங் மேக்ஸிமம் கம்ஃபர்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு சஸ்பென்ஷன் டியூனிங்கில் வந்து இந்த வண்டியை வந்து நமக்கு சஸ்பென்ஷனோட டியூனிங்குமே இருக்குது. ஹேண்ட்லிங்குமே நல்லா தான் இருக்குது. என்னென்னா ஓலா S1 அந்த ப்ரோ மாடல் எல்லாமே சூப்பர் ஹேண்ட்லிங்காக இருக்கும். அவ்வளோத்துக்கு எங்கேஜிங்காக அப்படி நல்லா சரிச்செல்லாமே நம்ம கார்னர் பண்ணாலும். ஏன்னா S1 ப்ரோவில் வந்து 110 செக்ஷன் இருக்கக்கூடிய விட்டு இருக்கக்கூடிய டயர் இருக்குது. ஸோ ப்ரீமியமான ஒரு ஆஃபரிங் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக அதுக்குமே போகலாம். அது பயங்கரமான பிக்கப்பும் இருக்கும். ஏன்னா இனிஷியல் அந்த இதில் வந்து ஸ்போர்ட் மோட்டில் நமக்கு நல்ல தாராளமான குயிக்கான பிக்கப் வந்து இருக்கும். ஆனால் அதில் வந்து நமக்கு நார்மல் மோடில் கூட ரொம்ப சூப்பரான ஒரு பிக்கப், நல்ல ஸ்பீடு, குயிக்காகவே அந்த எலக்ட்ரிக் பவர் வந்து நமக்கு கிடைக்கிற மாதிரி சூப்பரான ஒரு செட்டப் இருக்குது. ஓவரால் கண்டிப்பாக சிட்டி யூசேஜுக்கு நம்ம நார்மலாக அப்படி கேஷுவலாக ஓட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ரஃப் யூசேஜுக்கு மட்டும் வந்து ரொம்ப ரஃப்பாக எப்போவுமே யூஸ் பண்ணுற ஒரு ஆள் அப்படின்னா கொஞ்சம் வந்து நம்ம யோசிக்கணும். மற்றபடி கொஞ்சம் சாஃப்டாக அப்படி கேஷுவலாக யூஸ் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே வந்து ஒரு சிட்டி ஃப்ரெண்ட்லியாக நல்ல ஈஸியாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கூட்டராக தான் வந்து இந்த S1X மாடல் வந்து இருக்குது. என்னென்னா அந்த 1 lakh ப்ரைஸ் உள்ளாடி வர்றதுனால அந்த பிரேக் ஈவன் ஆகிறதும் நமக்கு அது ஒரு கால்குலேஷன்லேயே தேவையில்லை. என்னென்னா நம்ம அதிக ப்ரைஸ் கொடுத்து அதுக்கப்புறம் ஓட்டி அந்த ப்ரைஸை எடுக்கிறத விட இது வந்து நம்ம கம்மியான ப்ரைஸ் பே பண்ணியே வாங்கி அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக அந்த எலக்ட்ரிக் அப்படிங்கிறதோட அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்கிறதுனால அதுவுமே வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் தான். இப்போது இந்த ஓலா S1X ப்ளஸ் அப்படிங்கிற மாடலில் வந்து யார் வாங்கணும், எதனால் வாங்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃப்ரீக்வெண்ட்டாக சிட்டிக்குள்ளாடியே ஏதாவது ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது திங்ஸ் டெலிவர் பண்ணுறது மாதிரியான ஒரு பிஸ்னஸில் இருக்கீங்க, இல்லை ஜாபில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்குது. என்னென்னா நீங்கள் நார்மல் பெட்ரோல் ஸ்கூட்டர் வாங்குறத விட கம்மியான ப்ரைஸில் வந்து உங்களால் வாங்கிக்க முடியும். மேபி நம்ம இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணுற அன்னைக்கு வந்து மேபி சின்ன ப்ரைஸஸ் சேஞ்சஸ் இருக்கலாம். பட் இருந்தாலும் டிராஸ்டிக்கான சேஞ்சஸ் எதுவுமே வந்து இருக்க சான்ஸே இல்லை. ரியல் டைமாகவே வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு அந்த ஒரு 125 கிலோமீட்டர் எக்கனாமி மோடில், நார்மல் மோடில் 100 கிலோமீட்டர் திருப்பி சொல்கிறது இருக்குன்னா அதுதான் வந்து கீ ஃபேக்டர்ஸ். இங்கே நம்ம இந்த வண்டியை வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கு நம்ம அந்த ஒரு எலக்ட்ரிக் பைக்காகவே வந்து அதை யூஸ் பண்ணும்போது அந்த அதிகமான ப்ரைஸும் நம்ம செலவு பண்ணாமல் பெட்ரோலுக்கான காஸ்ட்டையும் சேவ் பண்ணுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு இது எக்கனாமிக்கலி நல்ல ஒரு வயபிள் இதாக இருக்கும். அதுலேயுமே என்னோடய ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா, இந்த பாஸ்கோட் இருக்கக்கூடிய டைப்பை விட்டுட்டு 3 kWh அந்த 4.3 inch டிஸ்பிளே வந்து தாராளமாக போதும். நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை வந்து பேசிக்காக அதில் கிளியராகவே கொடுக்குது. அதுலேயுமே மற்ற நிறைய சைனீஸ் பிராண்ட்ஸ் எல்லாமே இருக்குது, 80,000 90,000 அப்படின்லாம். இதுலேயுமே வந்து இந்த த்ராட்டில் கேலிப்ரேஷன் வந்து கரெக்டாகவே இருக்காது. என்ன அப்படின்னா, நீங்கள் இப்படி திருகுறீங்க அப்படின்னா சுவிட்சை போட்டது மாதிரி டக்குன்னு ஒரு பவர் கிடைக்கும், ஆஃப் ஆகும். இதில் வந்து அப்படி இல்லை, அந்த லீனியராக அந்த பவர் வந்து அப்படியே கனெக்ட் ஆகி நமக்கு கிடைக்கும். அதுதான் வந்து ஒரு சைனீஸ் பிராண்டுக்கும் இப்போ ஒரு ஓலா மாதிரியான ஒரு ப்ரீமியம் பிராண்டுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னு வந்து சொல்லணும். ஸோ இதில் எல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த ஒரு 97,000 அப்படிங்கிற ஒரு ஆன் ரோட் ப்ரைஸில் வந்து நல்ல ஒர்த்தாக கண்டிப்பாக எல்லாருக்குமே செட் ஆகிற ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ஓலா S1X ப்ளஸ். சூப்பரான சீட்ஸ் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அதே நேரத்தில் நார்மல் மோடில் வந்து சின்ன ஸ்டீப்பான இடத்துல எல்லாம் நம்ம 2 பேரை வச்சும் பார்த்தோம், எந்த ப்ராப்ளமுமே இல்லை. நார்மல் மோட்லேயே வந்து பவர் இருக்குது. ஸ்போர்ட் மோட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நார்மலாக நம்ம என்கவுண்டர் பண்ணுற அந்த ஸ்லோப்ஸ் எல்லாமே வந்து இதால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். உங்களுக்கு வண்டி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இமீடியட்டாக மார்த்தாண்டம் அந்த ரீஜன்லன்னா நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயும் வீடியோலேயும் அந்த நம்பர்ஸ் இருக்கும். கண்டிப்பாக நம்ம எல்லா வீடியோலையும் சொல்கிற ஒரே கமெண்ட் தான், வண்டி ஓட்டும் போது எப்போவுமே சேஃப்டி அப்படிங்கிறது நம்ம மனசில் இருக்கட்டும், நிதானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மனசில் இருக்கட்டும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.